அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் செவ்வாய் பெயர்ச்சியின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் சஞ்சரித்த செவ்வாய் தற்போது மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அது மட்டும் இல்லாமல் அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சனியோடு இணைகிறார். இதன் காரணமாக சிம்மராசி சேர்ந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாயால் ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக நல்லதுங்க. மருத்துவ செலவுகள் ஏற்படதாங்க இருக்கு. ஆனால் அவற்றை குறைத்துக் கொள்வதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு தொந்தரவு வருகின்றது என்று கவலைப்படுவீங்க. சகோதர ஒற்றுமை குறைய இருக்கு. அதே நேரம் அஷ்டமத்தில் சனியும் சஞ்சரிப்பதால் மிக மிக கவனமாக இருப்பது அவசியங்க. ஒரு சில காரியங்களில் ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டிய ஒரு நிலையும் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. வரன்கள் வாசல் தேடி வந்து கை நழுவி செல்லலாம். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. நல்லவர்களின் தொடர்பை ஒரு சிலர் இழக்க நேரிடும். பிறருக்கு உதவி செய்ய போய் உபத்திரத்தில் மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு வீண் பலிக்கு ஆளாக நேரிடுங்க. துணிவும் தன்னம்பிக்கையும் குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல செவ்வாய் மற்றும் சனியினுடைய சேர்க்கை மீன ராசியில் ஏற்படுகிறது. இந்த சேர்க்கை என்பது அவ்வளவு நல்லதல்லங்க. பகை கிரகங்களுடைய சேர்க்கை அஷ்டமத்தில் வரும்போது வரும்போது பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுத்து மன அமைதியை குறைக்கும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்குங்க. நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் கடைசி நேரத்தில் கையை விரிப்பார்கள். விரயங்கள் சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த செவ்வாயினுடைய பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டம் அமையிருக்குதுங்க. அதே போல் இக்காலகட்டத்தினுடைய கடைசி கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறார். அஷ்டமத்தில் சனியும் இருக்கிறதுங்க. அஷ்டமத்து சனி என்றால் அலைச்சல் அதிகரிக்குங்க. ஆதாயம் குறைவாகவே கிடைக்கும். ஆரோக்கியத்தில் பிரச்சனைகளும் மருத்துவ செலவுகளும் உண்டு என்பது பொது நியதி. உங்களை பொறுத்தவரை சனி சஞ்சரிப்பது குரு வீடு என்பதால் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாதுங்க. பிரச்சனைகளுக்கு எளிய முறையில் தீர்வு காண இருக்கீங்க. கல்யாண முயற்சி கை நழுவி சொல்லுங்க. அதே போல் கட்டிட பணி பாதியிலேயே நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தைரியமும் தன்னம்பிக்கையும் மட்டும் தளர விடாமல் இருந்தால் உரிய பலன்கள் ஓரளவே உங்களுக்கு நிச்சயம் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல உங்களுடைய ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்திற்கு வருவது நல்ல நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். தொழில் வளர்ச்சி திருப்தி தரும். தொகை கேட்ட இடத்தில் கிடைக்க இருக்கு. புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து கொண்டே இருக்குங்க. புகழ் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல வெற்றிகளை வரவழைத்து கொடுப்பாருங்க. வருமான பற்றாக்குறை அகல இருக்கு. கொடுக்கல் வாங்கலில் இதுவரை ஸ்தம்பித்து நின்ற தொகை இப்போது போராடி வந்து சேர இருக்கு. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க. பழைய கடன்களை அடைக்க எடுத்த முயற்சியில் பலன் நிச்சயம் கிடைக்குங்க. அதே போல் உத்தியோகத்தில் நுணுக்கங்களை மேலதிகாரிகள் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கிறாரு. அதாவது எனவே பிள்ளைகளுக்கான கல்யாண முயற்சி கை கூட இருக்குதுங்க. பூர்வீக சொத்து தகராறுகள் அகல இருக்கு. உத்தியோகத்தில் இடமாற்றம் ஏற்பட்டு எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற இருக்கீங்க. பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சி பலன் தரும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அவர்களின் கல்யாணம், மேற்படிப்பு, வேலை வாய்ப்பு போன்றவற்றிற்காக எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்குங்க. பாக பிரிவினை சுமூகமாக முடியுங்க. பல நாட்களாக நடைபெறாத ஒரு சில காரியங்கள் இப்போது துரிதமாக நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறு நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. இது பொறுத்த வரைக்கும் சிம்மராசினியர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்கள் மிக மிக கவனத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு பங்குதாரர்களால் பகை ஏற்பட இருக்கு. உத்தியோகஸ்தர்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு குறையுங்க. கலைஞர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ள இயலாது. பெண்களுக்கு குடும்ப சுமை கொடுங்க. இருந்தாலும் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட
இருக்கு. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசி கேது கலத்திரஸ்தானமாகிய கும்பத்தில் ராகு புதன் இணைந்திருப்பது, அஷ்டம ராசியில் சூரியன் சுக்கிரன் சேர்ந்திருப்பது நிம்மதி குறைந்த ஒரு காலகட்டத்தை எடுத்து காடுது. லாபஸ்தானம் குரு பகவான் வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க. செலவுகளும் அதற்கு சமமாகவே இருப்பதால் சேமிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை. இத்தருணங்கள் அஷ்டம ஸ்தானமாகிய மீன ராசியில் சூரியன் சனி சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் தந்தையினுடைய ஆரோக்கியத்திலும் உங்களுடைய உடல் நலனிலையும் ஜாக்கிரதையாக இருப்பது மிக மிக அவசியங்க. அடிக்கடி வெளியூருக்கு பயணம் செல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட இருக்கு. அலைச்சலும் உழைப்பும் அலுப்பை ஏற்படுத்துங்க. விவாக வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா வரனிற்காக அலைய வேண்டி இருக்குங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற சிறந்த ஒரு காலகட்டமாகும் இத்தருணம் அமைய இருக்குது. சிம்மராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மேலதிகாரிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடும். கூடுமான வரையில் வாக்குவாதம் செய்யாமல் சற்று விட்டு கொடுத்து சாதுரியமாக நடந்து கொள்வது பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்க்க உதவுங்க. அதே போல் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு குறையும். தற்காலிக பணியாளர்களின் பணி நிரந்தரம் ஒத்தி போவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அலுவலகத்தில் பணிச்சுமை சக்திக்கு மீறியதாக இருக்குங்க. ஒரு சிலருக்கு துறை மாற்றம் அல்லது இடமாற்றம் ஏற்படக்கூடும். ஏற்றுக்கொள்வது உங்களுடைய எதிர்காலத்திற்கு மிக மிக நல்லதுங்க. சிம்மராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் சந்தை நிலவரம் சாதகமாக இல்லைங்க. நியாயமற்ற போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டி இருக்கும். சக கூட்டாளிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு வாக்குவாதத்தில் முடியுங்க. ஒரு சிலர் வியாபாரத்தில் இருந்து விலகி விடுவார்கள். உணர்ச்சி வசப்படுவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு குறைய கொடுங்க. அதே போல் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு கிரக நிலைகள் அனுகூலமாக இல்ல. பலருக்கு வாய்ப்புகள் குறையுங்க. வருமானம் பாதிக்கப்பட இருக்கு. நிச்சயமாக கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருந்த நல்ல வாய்ப்புகள் கடைசி நொடியில் கை நழுவி போகும். இதன் காரணமாக வருமானமும் குறைய இருக்கு. சிக்கனமாக இல்லாவிடில் புதிய கடன்களை ஏற்க நேரும். திரைப்பட தயாரிப்பாளர்கள் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைகிறதுங்க. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறைக்கு தொடர்புள்ள கிரகங்கள் அனுகூலமாக இல்லைங்க. உயர்மட்ட தலைவர்கள் உங்கள் உதாசீனப்படுத்த கூடுங்க. மக்களிடையே செல்வாக்கு குறைய இருக்கு. முக்கிய விஷயங்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை வெளியிடாமல் இருப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மை செய்யும். உங்களுடன் நெருங்கி பழகிய அரசியல் பிரமுகர் ஒருவர் உங்களை விட்டு விலகிட நேரிடுங்க. மேலும் அவர் உங்களுடைய நலனுக்கு எதிராக பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடும் என்பதையும் கிரகநிலை மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் சிம்ம ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்விக்கு அதிபதியும் வித்யாக்காரகருமான புதன் உங்களுக்கு அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. அதனால் கவனமாக இருங்க. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை செவ்வரளி மலர் சாற்றி முருகப்பெருமான் வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.